சாந்தி. முரளி டேட் 7/2/2024. இனிய குழந்தைகளே, ஆத்ம அபிமானம் உலகின் எஜமானராக மாற்றுகிறது. தேக அபிமானம் ஏழையாக ஆக்குகிறது. அதனால் ஆத்ம அபிமானி ஆகுக. கேள்வி: எந்த பயிற்சி அசரீரியாக மாறுவதற்கு அதிக உதவி செய்கிறது? பதில்: சதா தன்னை நடிகராக உணருங்கள். நடிகர் எப்படி பாகத்தை முடித்தவுடன் வேடத்தை கலைத்து விடுகிறாரோ, அப்படி குழந்தைகள் நீங்களும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். காரியங்கள் முடிந்தவுடனே பழைய ஆடையை, அதாவது சரீரத்தை விடுத்து அசரீரி ஆகுங்கள். ஆத்மா பாயி பாயி என்ற பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். இதுவே பாவனமாக மாற எளிய சாதனம். சரீரத்தை பார்த்தால் கிரிமினல் எண்ணங்கள் எழும். எனவே அசரீரி ஆகுங்கள். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் அறிவின்மை அதிகமாகிவிட்டது. 5000 வருடங்களுக்கு முன்னரும் உங்களுக்கு புரிய வைத்தேன். மேலும் தெய்வீக செயல்களையும் கற்பித்தேன். நீங்கள் தேவி தேவர் தர்மத்திற்கு வந்திருந்தீர்கள். பின்னர் டிராமாவின் திட்டப்படி மறுபிறவி எடுத்து எடுத்து கலைகள் குறைந்து குறைந்து இங்கே பிராக்டிக்கலாக முற்றிலும் கலையற்றவர்களாக மாறிவிட்டீர்கள். ஏனென்றால் இது தமோ பிரதான ராவண ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராவண ராஜ்யமும் முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தது. பின்னர் சத்தோ ரஜோ தமோவாக மாறியது. இப்போதோ முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்போது இதற்கு முடிவு வருகிறது. ராவண ராஜ்யத்தை அசுர ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். ராவணனை எரிக்கும் ஃபேஷன் பாரதத்தில் இருக்கிறது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் என்று பாரதவாசிகள் சொல்கிறார்கள். சத்தியுகத்தில் இருப்பது ராமராஜ்யம், கலியுகத்தில் இருப்பது ராவண ராஜ்யம். இதை புரிந்து கொள்ள பெரிய விஷயங்களாக இருக்கின்றன. நல்ல நல்ல குழந்தைகள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் தனது பாக்கியத்தில் கோடு போடுவதை பார்க்கும்போது தந்தைக்கு அதிசயமாக இருக்கிறது. ராவணனின் அவகுணம் ஒட்டிக்கொள்கிறது. தெய்வீக குணங்களை தாமும் வர்ணனை செய்கிறார்கள். நீங்கள் அதே தேவி தேவர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்களே 84 பிறவிகளை அனுபவித்தீர்கள். நீங்கள் ஏன் தமோ பிரதானமாக மாறினீர்கள் என்ற வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்கிறார். இது ராவண ராஜ்யம். ராவணன் மிகப்பெரிய விரோதி. அவன்தான் பாரதத்தை இந்த அளவு ஏழையாக தமோ பிரதானமாக மாற்றினான். ராமராஜ்யத்தில் இத்தனை மனிதர்கள் இருப்பதில்லை. அங்கே ஒரே தர்மம் இருக்கும். இங்கே அனைவருக்குள்ளும் பூதங்கள் பிரவேசமாகி இருக்கின்றன. கோபம், பேராசை, மோகத்தின் பூதங்கள் இருக்கின்றன. நாம் அழிவில்லாதவர்கள். இந்த சரீரம் அழியக்கூடியவை என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆத்ம அபிமானியாக மாறுவதே இல்லை. தேக அபிமானம் அதிகம் இருக்கிறது. தேக அபிமானத்திற்கும் ஆத்ம அபிமானத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ஆத்ம அபிமானிகள் தேவி தேவதைகளாக முழு உலகிற்கும் அதிபதியாக ஆகிறார்கள். தேக அபிமானம் இருப்பதால் ஏழைகள் ஆகிறார்கள். பாரதம் தங்கக்குருவியாக இருந்தது. அதை சொல்கிறார்கள், இருந்தும் புரிந்து கொள்வதில்லை. தெய்வீக புத்தி உடையவராக மாற்ற சிவபாபா வருகிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, உங்களை உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகின் அதிபர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தது யார் என்பதை எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர்கள் அப்படி என்ன கர்மம் செய்தார்கள்? அதனால் அவ்வளவு உயர்ந்த பதவி பெற்றார்கள். கர்மத்தின் விஷயமாக இருக்கிறது தானே. மனிதர்கள் அசுர செயல்களை செய்கிறார்கள். அதனால் அந்த கர்மம் விக்கர்மம் ஆகிறது. சத்தியுகத்தில் கர்மம் அக்கர்மமாக இருக்கும். அங்கே கர்மத்திற்கு கணக்கு ஏற்படுவதில்லை. புரிந்து கொள்ளாத காரணத்தால் அதிக தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். சிவனும் சங்கரும் ஒன்றே என்று சொல்கிறார்கள்.
அரே, சிவனை நிராகாரராக தனியாக காட்டுகிறார்கள். சங்கர் பார்வதி காட்டுகிறார்கள். இருவரின் செயல்களும் முற்றிலும் வெவ்வேறாக இருக்கின்றன. உதாரணத்துக்கு பாபா சொல்றாங்க, மினிஸ்டரையும் பிரசிடென்ட்டையும் ஒன்றாக எப்படி சொல்வார்கள்? இருவரின் பதவியும் முற்றிலும் வேறாக இருக்கின்றன. அப்போது சிவ சங்கரரை ஒருவர் என்று எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு ராம சம்பிரதாயத்தில் வரவேண்டியதில்லையோ அவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் என்பது தெரியும். அசுர சம்பிரதாயத்தார் நிந்தனை செய்வார்கள், தடைகளை ஏற்படுத்துவார்கள். ஏனென்றால் அவர்களிடம் 5 விகாரங்கள் இருக்கின்றன. தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். அவர்களுடையது எவ்வளவு உயர்ந்த பதவி! நாம் எவ்வளவு விகாரிகளாக இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சந்நியாசிகளும் விகாரத்தால் பிறக்க வேண்டும், பின்னர் சந்நியாசம் செய்கிறார்கள். சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதில்லை. சந்நியாசி சத்தியுகத்தை புரிந்து கொள்வதே இல்லை. சத்தியுகம் எப்போதும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கும் இருக்கிறார், ராதை எங்கும் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அநேக வழிகள் இருக்கின்றன, அநேக தர்மங்கள் இருக்கின்றன. அரை கல்பம் தெய்வீக வழி நடக்கிறது. அது இப்போது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. பிரம்மா வாய் வம்சாவளிகளான நீங்களே பின்னர் விஷ்ணு வம்சியாகவும் சந்திர வம்சியாகவும் ஆகிறீர்கள். அந்த 2 டைனாசிட்டி மற்றும் ஒரு பிராமண குலம் என்று சொல்வார்கள். இதை டைனாசிட்டி என்று சொல்ல மாட்டார்கள். இதற்கு ராஜ்யம் இருப்பதில்லை, அதாவது பிராமண குலத்திற்கு. இதையும் நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் திருந்துவதே இல்லை. ஏதாவது பூதம் இருக்கிறது. பேராசையின் பூதம், கோபத்தின் பூதம் இருக்கிறது. சத்தியுகத்தில் எந்த பூதமும் இருப்பதில்லை. சத்தியுகத்தில் தேவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மிகுந்த சுகத்தோடு இருப்பார்கள். பூதங்களே துக்கத்தை கொடுக்கின்றன. காமத்தின் பூதம் முதல் இடை கடை துக்கத்தை கொடுக்கிறது. இதன் மீது அதிக முயற்சி செய்ய வேண்டும். சித்தி வீட்டுக்கு போகும் விஷயமில்லை. சகோதரன் சகோதரி என்று உணர்ந்தால் கிரிமினல் திருஷ்டி போகாது என்று தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் தைரியம் தேவை. திருமணம் செய்யவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே போ என்று ஒருவர் சொல்கிறார். அப்போது தைரியம் தேவை. தன்னையும் அறிய வேண்டியதாக இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இவை அனைத்தும் அழிந்துவிடும். எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும். ஒருவர் நல்ல தைரியம் வைத்து நடக்கிறார். ஒருவர் தைரியம் வைத்த பின்னரும் ஃபெயில் ஆகிறார். தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். எனினும் செய்யவில்லை என்றால் யோகம் முழுமையாக இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. பாரதத்தின் பழைய ராஜயோகம் பிரசித்தமானது. இந்த யோகத்தால் தான் நீங்கள் உலகின் எஜமானர் ஆகிறீர்கள். படிப்பே வருமானத்திற்கு ஆதாரம். படிப்பால் தான் நம்பர்வார் உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். சகோதரன் சகோதரி சம்பந்தத்திலும் புத்தி சஞ்சலமடைகிறது. எனவே தந்தை இதைவிட மேலே அழைத்து செல்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அடுத்தவரையும் ஆத்மா, சகோதரன் என்று உணருங்கள். நாம் அனைவரும் பாயி பாயியாக இருக்கிறோம். அப்போது மற்ற பார்வையே போகாது. சரீரத்தை பார்க்கும்போது கிரிமினல் எண்ணங்கள் வருகின்றன. குழந்தைகளே, அஷரீரி பவ, ஆத்மாபிமானி பவ என்று தந்தை சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா அழியாதது. சரீரத்தை வைத்து பாகத்தை நடித்தவுடன் சரீரத்திலிருந்து தனித்து விட வேண்டும். அந்த நடிகர்கள் பாகத்தை முடித்துவிட்டு ஆடையை மாற்றுகிறார்கள். இப்போது நீங்களும் பழைய ஆடையை, அதாவது சரீரத்தை களைந்து புதிய ஆடையை அணிய வேண்டும். இந்த நேரம் ஆத்மாவும் தமோ பிரதானமாக இருக்கிறது, சரீரமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. தமோ பிரதானமான ஆத்மா முக்திக்கு போக முடியாது. பவித்திரமாக இருக்க வேண்டும், அப்போதே போக முடியும். அப்பவித்திரமான ஆத்மா திரும்பி போக முடியாது. இன்னார் பிரம்மத்தில் கலந்துவிட்டார் என்று அவர்கள் பொய் சொல்கிறார்கள். ஒருவர் கூட போக முடியாது.
அங்கே ஆத்துமாக்களின் மரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது அப்படியே இருக்கிறது. இது பிராமண குழந்தைகள் அறிவீர்கள். கீதையில் பிராமணர்களின் பெயர் எதையும் காட்டவே இல்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்கிறேன், அதனால் நிச்சயம் தத்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை புரிய வைக்கிறார். அந்த பிராமணர்கள் விகாரிகள், நீங்கள் விகாரமற்றவர்கள். விகாரமற்றவராக மாறுவதற்கு அதிக கொடுமைகளை சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த பெயர் உருவை பார்த்தவுடன் பலருக்கு கெட்ட எண்ணங்கள் வருகின்றன. சகோதர சகோதரி சம்பந்தத்திலும் விழுந்து விடுகிறார்கள். பாபா, நாங்கள் விழுந்து விட்டோம், முகத்தை கருப்பாக்கிக் கொண்டோம் என்று எழுதுகிறார்கள். ஆகா, சகோதர சகோதரியாக இரு என்று நாங்கள் சொன்னோம், நீ கெட்ட காரியத்தை செய்திருக்கிறாய் என்று தந்தை சொல்கிறார். பின்னர் அவருக்கு பெரிய கடுமையான தண்டனை கிடைக்கும். அப்படி யாராவது பிறரை கெடுத்தால் அவரை ஜெயிலில் போடுகிறார்கள். பாரதம் எவ்வளவு பவித்திரமாக இருந்தது! அதை நான் ஸ்தாபனை செய்திருந்தேன். அதன் பெயரே சிவாலயம். இந்த ஞானமும் யாரிடமும் இல்லை. மற்றபடி சாஸ்திரங்கள் போன்ற எவை இருந்தாலும் அவை பக்தி மார்க்க கர்ம காண்டங்களாக இருக்கின்றன. சத்தியுகத்தில் எல்லோரும் சத்கதியில் இருக்கிறார்கள். அதனால் அங்கே எந்த முயற்சியும் செய்வதில்லை. இங்கே எல்லோரும் கதி சத்கதிக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் துர்கதியில் இருக்கிறார்கள். கங்கையில் குளிக்கப் போகிறார்கள். அப்போது கங்கை தண்ணீர் சத்கதி கொடுக்குமா என்ன? அது பாவனமாக மாற்றுமா என்ன? எதையும் அறியவில்லை. உங்களிலும் நம்பர்வாராகவே இருக்கிறீர்கள். ஒருவர் தானே புரிந்து கொள்ளாத போது பிறருக்கு என்ன புரிய வைப்பார்? அதனால் தந்தை அனுப்புவதில்லை. பாபா, நீங்கள் வந்தால் உங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தேவதையாவேன் என்று பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் தேவர்கள் இருக்கிறார்கள். இங்கேயோ எல்லாவற்றையும் விட அதிகமாக காம விகாரத்தில் சிக்கியிருக்கிறார்கள். காம விகாரம் இல்லாமல் இருக்க முடியவில்லை. இந்த விகாரம் அப்படியே தாய் தந்தையின் ஆஸ்தியாக இருக்கிறது. இங்கே உங்களுக்கு ராமரின் ஆஸ்தி கிடைக்கிறது, பவித்திரத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அங்கே விகாரத்தின் விஷயமே இருக்காது. ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் அவருக்கு 84 பிறவிகளை காட்டுகிறீர்கள். அரே, பகவானோ நிராகாரராக இருக்கிறார். அவர் பெயர் சிவன். தந்தை எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். இரக்கமும் வருகிறது. அவர் கருணை உடையவர்தானே. நீங்கள் எவ்வளவு நல்ல புத்திசாலி குழந்தைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் ஜொலிப்பும் நன்றாக இருக்கிறது. யாரிடம் ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தி இருக்குமோ அவர் கவர்ச்சி செய்கிறார். எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறது. எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு மரியாதை கிடைக்காது. இந்த நேரம் எல்லோரும் அசுர சம்பிரதாயத்தில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. சிவன் மற்றும் சங்கரனின் வித்தியாசமும் முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. அவர் மூலவத்தனத்தில் இருக்கிறார். யாரு? சிவபாபா. சங்கர் சூக்ஷ்மவத்தனத்தில் இருக்கிறார். எல்லோரும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? இது தமோ பிரதானமான உலகம். ராவணன் விரோதி, அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவன். அவன் உங்களை தனக்கு சமமாக மாற்றுகிறான். இப்போதே தந்தை உங்களை தனக்கு சமமாக தேவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவராக மாற்றுகிறார். அங்கே ராவணன் இருப்பதில்லை. அரைக்கல்பம் அவனை எரிக்கிறார்கள். சத்தியுகத்தில் ராமராஜ்யம் இருக்கும். காந்திஜி ராமராஜ்யத்தை விரும்பினார். எனினும் அவர் எப்படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியும்? அவர் ஒன்றும் ஆத்தும அபிமானி ஆவதற்கான அறிவுரை கொடுப்பதில்லை. ஆத்தும அபிமானி ஆகுங்கள் என்று தந்தையே சங்கம யுகத்தில் சொல்கிறார். இதுதான் உத்தமராவதற்கான யுகம். தந்தை எவ்வளவு அன்போடு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். அடிக்கடி எவ்வளவு அன்போடு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் அதிசயம் செய்கிறீர்கள். நாங்கள் எவ்வளவு கல்புத்தியோடு இருந்தோம். நீங்கள் எங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறீர்கள். உங்கள் வழியை தவிர நாங்கள் வேறு யாருடைய வழியிலும் போக மாட்டோம் என்று
சொல்ல வேண்டும். பிரம்மகுமார் குமாரிகள் உண்மையில் தெய்வீக வழியில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்கிறார்கள். நடத்தையை மேம்படுத்துகிறார்கள் என்று கடைசியில் எல்லோரும் சொல்வார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: பார்வையை பவித்திரமாக மாற்றுவதற்கு யாருடைய பெயர் உருவையும் பாராமல் அசரீரியாவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மா சகோதரனோடு பேச வேண்டும். அனைவரின் மரியாதையும் பெறுவதற்கு ஞான யோகத்தின் சக்தியை தாரணை செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களால் நிறைய வேண்டும். நடத்தையை மேம்படுத்தும் சேவை செய்ய வேண்டும். வரதானம்: வியாதி உணர்வுக்கு பதிலாக மிகுந்த மகிழ்ச்சியோடு கணக்கு வழக்கை தீர்க்கும் ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுங்க. உடல் எல்லோருக்கும் பழையதாகவே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது சிறிய அல்லது பெரிய வியாதி இருக்கிறது. எனினும் உடலின் பிரபாவம் மனதிற்கு வந்துவிட்டால் இரட்டை வியாதியாகி வியாதி உணர்வு உடையவர் ஆகிறீர்கள். அதனால் மனதில் ஒருபோதும் வியாதியின் எண்ணம் வரக்கூடாது. அப்போதே ஆத்ம உணர்வு உடையவர் என்று சொல்வார்கள். வியாதியை கண்டு ஒருபோதும் பயப்படாதீர்கள். கொஞ்சம் மருந்து என்ற பழத்தை சாப்பிட்டு அதற்கு விடை கொடுங்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு கணக்கு வழக்கை தீருங்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் அனுபவம் செய்வது என்றால் அனுபவி மூர்த்தி ஆவதாகும். ஓம் சாந்தி.